உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நேற்று திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்தநாள் நடைபெற்றது. ஆமாங்க, காலையிலேயே சீமான் அவர்கள் எல்லாமே வாழ்த்து மடல்லாம் அனுப்பிச்சு விட்டு பிறந்தநாள் விழா எல்லாமே தெரிவிச்சாங்க. அவங்க எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சாயந்தரம் ஆகிறப்ப ஒரு கவிதை, ஒரு பொண்ணு திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்திருக்க மேடையில ஒரு பொண்ணு கவிதை வாசிக்குது. அந்த கவிதையில சம்பந்தமே இல்லைங்க. அங்க இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பிறந்தநாள் விழா யாருக்கு பிறந்தநாள் விழா நடக்குதோ அவங்கள பத்தி உயர்வா பேசணும். அவங்க எப்படி அவங்க கடந்து வந்த பாதை, அவங்க எப்படி கட்சி ஆரம்பிச்சாங்க, அவங்க எவ்வளவு அவமானப்பட்டாங்க, இப்ப எப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, அதை பத்தி பேசணும். ஆனா சம்பந்தமே இல்லாம சீமான் அவர்கள் உள்ள இழுத்து, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள இழுத்து ஒரு கவிதை வைக்கிறாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த கவிதை ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார், மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார். திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார், அயலக தமிழரிடம் திரள் நிதி வாங்கி தின்பார். இவர் திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய விஷக்குப்பி. தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் காரி துப்பி. அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா? அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா? ஆள பிறந்தவர் தான் எங்கள் திருமா. எனக்கு என்ன புரியலன்னா, கடைசி வரைக்கும் வன்னியர்களா இருக்கட்டும், பறையர்களா இருக்கட்டும், 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதா அப்படிங்கிற நோக்கத்துலதான் நீங்க இதை பாண்டீங்களா? இது திருமாவளவனுக்கு தெரியுமா? அவர் பாட சொல்லியிருப்பாரா, அந்த கவிதையை வாசிக்க சொல்லியிருப்பாரான்னு தெரியாது. ஆனா என்ன பண்ணிருக்கிறோம், நீங்க ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவரா இருந்தா இந்த மாதிரி நிப்பாட்டமா, குறைந்தபட்சம் இதை நிப்பாட்டமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கிடைச்சிருக்கும். சம்பந்தம் இல்லாம ஒரு கட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க பல வருஷமா. பொது தொகுதி கேட்டீங்க, அது தரமாட்டாங்க. கடைசி வரைக்கும் நீங்க தனித்தொகுதியெல்லாம் நிக்கிறீங்க, அதை எடுத்து பேச மாட்டீங்க. வேங்கை வயல்ல வேங்கை வயல்ல இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதை பத்தியே நீங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம உங்களோட எதிரி நாம் தமிழரும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தானா? கடைசி வரைக்கும் தமிழர்கள் தான் உங்களுக்குள்ள எதிரியா? நம்ம எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம்? சாதி ஒழிக்கணும், தமிழர்கள் எல்லாமே சாதி வந்து எல்லாம் ஒண்ணு கூடணுங்கிறதுக்காக தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்கிறீங்க? ஒருவேளை திருமாவளவன் அவருக்கு இன்செக்யூரா ஃபீல் பண்றாரோ அவரோட இடத்துக்கு அப்படிங்கிற ஒரு இது வருது. ஏன்னா நம்ம இப்ப சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு, சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட எல்லா சாதிகாரங்களும் இருக்காங்க. அது வன்னியரா இருக்கட்டும், பறையரா இருக்கட்டும், தேவர்கள், தேவேந்திரர், செட்டியார், கோனாறு, எல்லா பேரும் இருக்காங்க. வண்ணார்ல இருந்து எல்லாமே இருக்காங்க. ஒருவேளை இதை வந்து அவருக்கு எரிச்சல் அடை செய்தோம் நம்ம தெரியல. என்னடா நம்ம இடத்த அந்த இடத்த பிடிக்கலாம் பார்த்தா சீமான் அவர்கள் அந்த இடத்த பிடிச்சிட்டாரு. அந்த மேடையில இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கா? ஒரு அவசியமும் கிடையாது. இல்ல சீமான் அவர்களா இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்திருக்காரா, இல்ல இப்ப ஆட்சியில இருக்காரா, இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருக்காங்களா, இல்ல அவங்கதான் இப்ப ஆட்சியில இருக்காங்களா? ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு எதுக்க வேண்டிய தேவையும் உங்களுக்கு கிடையாது. சம்மந்தமே இல்லாம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வன்னியர்களா இருக்கட்டும், பறையர்களா இருக்கட்டும் அவங்களும் ஒன்னாயிட்டு வர்றாங்க. வரும் இளைய தலைமுறைகள் எல்லாமே என்னதான் அவங்க சாதியை கொண்டாடினாலுமே எல்லாரும் ஒண்ணு, யார் மேலே இல்லை, யார் கீழே இல்லைங்கிற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வர்றாங்க. மறுபடியும் 2 சாதிகள்ல சண்டை வந்தா இது நல்லா இருக்குமா? வேங்க வயலுக்கு எதுவும் போராட்டம் பண்ணீங்களா? அங்க என்ன நடந்துச்சு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடிஞ்சா? இது வரைக்கும் முடியல. அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? மறந்துறீங்க. அவங்க அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தானே கட்சி ஆரம்பிச்சீங்க. அவங்களுக்கு எவ்வளவோ கொடுமைகள், திமுக சார்ந்தவங்களா இருக்கட்டும், அதிமுக சார்ந்தவங்க எவ்வளவோ பிரச்சனைகள், கோயில்களை உடலை, அப்புறம் கோயில்களை போனவனை பிடிச்சி கேவலமா பேசுறது, எவ்வளவோ சீன் நடந்திருக்கு. இதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து பேசியிருக்கீங்களா? ஆனா சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. அம்பேத்கர் சிலையை கிட்டத்தட்ட 100 சிலைகளுக்கு மேல பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவங்க, அதாவது ராமதாஸ் அவர்கள் தான் திறந்து வச்சாங்க. அப்ப நீங்க தான் கூட தான் இருந்தீங்க. அவ்வளவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா நிக்கிற நேரத்துல, எல்லாம் ஒண்ணுக்கு ஒரு நேரத்துல வந்து சம்மந்தமே இல்லைங்க. இந்த இடத்துல ஏதாவது தேவை இருக்கு அந்த இடத்துல பேசணும்னு? எதுவுமே தேவையே இல்லாத இடத்துல வந்து சம்மந்தம் இல்லாம பேசி இப்ப 2 பேருக்குள்ள இப்ப 3 பேரும் சண்டையாகி போச்சு. நாம் தமிழருக்கும் விசிகாவுக்கும் சண்டை, நான் விசிகாவுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் சண்டை. இப்பதான் கொஞ்ச காலமா 2 பேருக்குள்ள சண்டை வராம இருந்துச்சு. விசிகாவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் எதுவுமே சண்டை இல்லாம இருந்துச்சு. இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான் பத்தி விட்டாங்கல்ல. என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவங்க அவங்க ஒரு மேடை போட்டு அவங்களும் இந்த மாதிரி பேசுவாங்க. மறுபடியும் இவங்க பதிலுக்கு பேசுவாங்க. இப்படியே 2 பேரும் தலைவர்கள் பேசிக்குவாங்க. அது ஓகே. ஆனா தொண்டர்கள் அடிச்சுக்குவாங்க. சம்பந்தமே எல்லாம் முட்டு கொடுக்கறது. 2 சீட்டு தானே அவங்களுக்கு? கடைசி வரைக்கும் 2 சீட்டு தானா? பொது தொகுதி கேட்டா பொது தொகுதி தர மாட்டாங்க, தனித்தொகுதி தான் நெல்லுங்கிறாங்க. உங்க கட்சி என்னங்கிறாங்க? விழுப்புரம், சிதம்பரம்ங்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, நீங்க எவ்வளவோ மாத்தி மாத்தி பேசுறீங்க. திராவிடத்தை பத்தி நிறைய, அதாவது திராவிட ஒரு காலகட்டத்துல திராவிடம்னா ஒண்ணு இல்லவே இல்லை, அப்படிங்கிற ஒரு இனமே இல்லை, அது வந்து ஒரு மாயின்றீங்க. இன்னொரு பக்கம் வந்து திராவிடங்கிற ஒரு இனம், தமிழ்ங்கிறது ஒரு மொழி, ஆனா திராவிடங்கிறது ஒரு இனம் அப்படிங்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது திமுக காரங்களே அவங்களுக்கே புரியாது. முதல்ல திராவிடம்னா என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. திரும்ப அவரோட மைண்ட் வாய்ஸ், நாங்க தமிழர்கள் எல்லாம் ஒன்னாக மாட்டோம், நாங்க திராவிடர்கள் கூட தான் ஒன்னாடும் நினைக்கிறாரா என்னமோ தெரியல. நான் வந்து அகமுடைய சேர்ந்தேங்க. நான் பறையர்களாகட்டும் இல்ல பல்லர்களாகட்டும் யாரா வேணா இருங்க, வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா நிப்போம். நமக்கு சாதி மதம் எதுவுமே வேணாம். நம்ம தமிழர்களா நிக்கணும். நான் கூப்பிடுறேன். வர மாட்டேங்க. சத்தியமா அதான் புரியல. நான் விசிகால தான் இருப்பேன், நான் ஒரு ஜாதி கட்சி தான் இருப்பேன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த நிலை இப்படியே நீடிச்சுன்னா தமிழ்நாட்டோட நிலை உங்க தலையெடுத்து எதுவுமே மாறாதுங்க.